Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ரொம்ப அழகான ஒரு டிசைனர் blouse. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த blouse பிட்டுக்கு ஒரு contrasting color நான் எடுத்திருக்கேன் மேட்சிங்காக. இது blouse bit. So இப்போ இதுல எப்படி ஒரு டிசைன் பண்றது நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைனிங் எக்ஸாக்ட்டா நம்ம ப்ளவுஸ்க்கு என்ன மெஷர்மென்ட்ல வேணுமோ அதே மெஷர்மென்ட்ல நான் லைனிங் ஏற்கனவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுல வந்து என்னோட நெக்லைன் அகலம் மார்க் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ நெக்லைன் வித் வேணுமோ அதை நீங்கள் வைக்கலாம். இதில் நான் 3 inch வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து நெக்லைனோட டெப்த்து, ஸோ நெக்லைன் டெப்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வைக்கலாம். ஓகே, ஸோ நான் 8 inch எடுத்திருக்கேன். இதை நான் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டைமண்ட் நெக்லைன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ மேலேருந்து ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம டைமண்ட் நெக்லைன் நம்ம கொடுக்க போகிறோம். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. நார்மலாக நீங்கள் வெளியே கடையில் போய் லேஸ் வாங்காமல் உங்கள் ப்ளவுஸ்க்கு எது மேட்சிங் கான்ட்ராஸ்டிங் கலராக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணியே பண்ணலாம். இல்லைனா சாரிலேருந்து ஒரு 5 inch வரைக்கும் 5லேருந்து 6 inch வரைக்கும் சாரியில் ஒரு லாங் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பீஸில் கூட இதை டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ இதை டைமண்ட் நெக்லைன் வரைஞ்ச பிறகு இதுக்கு அடியில் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கொடுத்து இதே நெக்லைனை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஸோ சிங்கிள் ஃபோல்ட் கேன்வஸில் இதை நான் கட் பண்ணி எடுத்து இந்த வெளியே அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 inch வரைக்கும் அவுட்டரை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் ஃபெப்ரவரி பேட்ச். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரௌஷரும் கோர்ஸ் டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டைமண்ட் நெக்லைன் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் பீட் ஒர்க் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட் வந்து நார்மலாக ஆவரேஜாக ஒரு சின்ன சைஸ் பீட் எடுத்திருக்கேன். இந்த பீடை வந்து அகெயின் அந்த உங்கள் சாரிக்கு என்ன மேட்சிங் கலர் வருதோ ஒரு கான்ட்ராஸ்டிங் கலரில் இந்த பீடை இதுக்குள்ளே வச்சு நான் இதில் வந்து இப்படி சுற்றி இந்த பட்டன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம பூக்கு வந்து நாட் போடுவோம் இல்லையா, அதே சேம் கைண்ட் தான். நாட் போட்டுட்டு இந்த பீடை நம்ம ஃபேப்ரிக்கோட கொஞ்சமாக துணியை விட்டு கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா பட்டன்ஸ்லேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பட்டன்ஸாவது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் டிசைனர் ப்ளவுஸ் விட இது கொஞ்சம் பார்க்க ட்ரெண்டியாக இருக்கும். உங்கள் சாரியோட ஃபேப்ரிக்கில் எடுத்து பண்ணும்போது இன்னும் இது அழகாகவே இருக்கும். ஸோ நான் எடுத்திருக்க இந்த கான்ட்ராஸ்டிங் கலர் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inchக்கு இதை வந்து நான் அகலம் எடுத்திருக்கேன். லென்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 inch லென்த் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய பீஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் நெக்லைன் வைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ 3 ஸ்ட்ரிப்புலேருந்து 4 ஸ்ட்ரிப் வரைக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வித் வந்து 3 inch வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்ச இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை நெக்லைனில் கொடுத்துட்டு இதை எப்படி நம்ம டிசைனர் ப்ளவுஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை நான் ரெடி பண்ணி நெக்லைனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கே தெரியுதா இது. ஸோ ஜஸ்ட்டு இது நம்ம இதை தைக்கிறோம். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை நெக்லைனில் அட்டாச் பண்ண பிறகு இப்போது இதில் வந்து நாச்சஸ் கட் பண்ணுறோம். எல்லா இடமே நாச்சஸ் கட் பண்ண தேவையில்ல, அந்த 3 பாயிண்ட்ஸில் மட்டும் நாச்சஸ் கட் பண்ணி இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டர்ன் பண்ணி கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டாப் ஸ்டிச் மேலே போட தேவையில்ல, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுருங்க. அயன் போர்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் நீட்டாக அழகாக அப்படியே நின்றுடும். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது இருக்கும். ஸோ
ஸோ இப்போது இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா சென்டரில் வந்து நம்ம அந்த பட்டன்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து லைன் வரைஞ்சிருங்க. லைன் வரைஞ்சிட்டு இந்த நம்ம ரெடி பண்ண இந்த போக்லி பட்டன்ஸை நம்ம இன்னும் வைக்கிறோம். ஸோ இந்த பட்டன்ஸை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்பர் ஃபுட் தேவைப்படும். ஸோ ஜிப்பர் சிங்கிள் ஃபுட்டை மாற்றி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுட்டை மாற்றி இந்த பட்டன்ஸை நான் இதுக்கு மேலே வச்சு முடிஞ்ச வரைக்கும் அதே லைனில் நீட்டாக இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ளவுஸை முடிக்க வந்து ஒரு 15 பட்டன் கிட்ட ஆயிருக்கணும். ஸோ கீழே வந்து ப்ளவுஸ்க்கு வந்து மடித்து தைக்க விடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1.25 இன்ச் விட்டுருங்க. 1 இன்ச் மடித்து தைக்கனா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு அது வரைக்கும் இந்த நீங்கள் பட்டன்ஸை வைக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பட்டனும் வச்சு முடித்த பிறகு இதுக்கு மேலே ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கட் பண்ணி எடுத்த அந்த ப்ளூ கலர் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கை தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஃபேப்ரிக்கோட 2 பக்கமும் வந்து மடித்து அயன் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 கார்னர்ஸையும் வந்து அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வச்சு தைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மேலேருந்து இது ஓரமாக தைச்சு உங்களுக்கு எங்கெல்லாம் டர்ன்ஸ் வருதோ அந்த ஃபேப்ரிக்கை கொஞ்சம் பிஞ்ச் பண்ண மாதிரி எடுத்து இந்த மாதிரி இதை திருப்புறீங்க. கொஞ்சம் லூஸ் விட்டு எடுத்து இதுக்கு மேலே இப்படி இதை ஓவர்லேப் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வரும்போது அந்த பட்டனோட ராயேஜ்க்கு மேலே வச்சு இதை நீங்கள் தைக்கிறீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சைடு தைச்சு முடித்த பிறகு இன்னொரு சைடும் நம்ம இதை அட்டாச் பண்ணுறோம். இன்னொரு சைடு ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை ஸ்லைட்டாக லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு அதே சிங்கிள் ஃபுட்டில் இந்த பட்டனை எங்கெல்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சாரியோட கலர் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நார்மலாக அந்த ப்ளவுஸ் வந்து இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இது நம்ம ஸ்டிச் பண்ணி இதை முடிக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு சைடு அடித்து முடித்த பிறகு மொத்தமாக சேர்த்து இன்னொரு பக்கத்தில் எண்டில் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இது. ஸோ அந்த பட்டன்ஸை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபுட் எடுத்து நீங்கள் இதை தைச்சி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எக்ஸ்ட்ரீமாக அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் வந்திருந்தது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம தைச்சி முடிச்சிடுறோம். ஓகே, ஸோ அது முடித்த பிறகு சைடில் கார்னர்ஸும் தைச்சிடலாம். ஒன்ஸ் அது முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you next time. Till then, take care. Bye-bye.